ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக இருந்துச்சுன்னா சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தண்ணியை வச்சு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும், ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன்ல வரணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. லைட்டா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ப சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி நல்லா சுருங்கி வரட்டும். இப்போ நல்லா கொத்தமல்லி சுருங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த கொத்தமல்லி சட்னி. ஸோ நம்ம வதக்கின கொத்தமல்லியெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க நைஸாக. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி. ஸோ லாஸ்ட்டாக சட்னி அரைச்சதுக்கு அப்புறமா கடுகு தாளிச்சு அதில் ஊற்றிடுங்க. ஸோ சுவையான கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.